வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இருமுருகேச சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஓகே. எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்காரு. வீட்டுல அமைதியா இருந்த பசங்க எல்லாம் இங்க பாருங்க. இவன் யாருன்னு தெரியுதா? என்னோட விஜய் அண்ணா. 2 நிமிஷம் ஒத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். உடம்புல காயமெல்லாம் எரியுதா? பாவிகளா. கோட் கோட் கோட். வெரி ஃபர்ஸ்ட் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டிக்கு மத்தியில தளபதியோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது கோட் தான். ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. தளபதியோட டிஏஜிங் லுக் எல்லாம் பார்த்துட்டு என்னையா இது கார்ட்டூன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்புறமா நம்ம யுஎன் கோட்ல இருந்து இது வரைக்கும் 3 சிங்கிள் வந்துருச்சுங்க. ஆனா எதுவுமே சரியா ரீச் ஆகணும்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த கடைசியா அந்த ஸ்பார்க் இருக்குதுல, அதை வச்சுதான் அடியடி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அதுல யார் அடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இவ்வளவு கேவலமா மியூசிக் பண்ண யுவன் அடிக்கிறதா இல்ல டிஏஜிங் பண்றேன்னு தளபதியை கூட்டு போய் கண்டம் பண்ணி வச்சிருக்க விபி அடிக்கிறதானே தெரியாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. ஆனா உண்மையா சொல்லணும்னா எப்படி இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை பத்தின ஒரு பாசிட்டிவ் டாக்கும் இல்லையோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது போலதான் இந்த கோட்டுக்கும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் டாக்ன்றது கிடையாது. இதுதான் நிஜம். அத நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. சோ வணக்கம் டோலர்களே. இந்த கோட் படத்துல யுவனோட சாங்ஸ் எல்லாம் கேக்குறப்போ அது கேக்குற மாதிரியே இல்லையே, ரொம்ப சுமாரா பண்ணிருக்காரு. அத பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ யுவனோட சாங்ஸ் எல்லாம் இப்போ ஏன் சுமாரா இருக்குது அப்படின்றத டீகோட் பண்ணி பழைய யுவன் எங்க அப்படின்ற டைட்டில்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னுமே பார்க்கலன்னா போய் பாருங்க. இப்போ இந்த கோட் படத்துல பண்ணிருக்கக்கூடிய டிஏஜிங் எல்லாம் சரியா தான் வருதா இல்ல இதுதான் டிஏஜிங்கா? அப்ப படம் பூரா சூம்பி போன கண்ணத்துல டொக்கு எழுத தளபதியை தான் பார்க்க போறோம்ன்றத தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டிஏஜிங்னா என்னன்னு பாத்துறலாமா? இந்த டிஏஜிங் அப்படின்றது பெருசாலாம் ஒண்ணு கிடையாதுங்க. இப்போ ஒரு 40-50 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரை கூட்டிட்டு வந்து எக்ஸாக்ட்டா இவர் 20 வயசுல எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றத துல்லியமா காட்டக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த டிஏஜிங். இப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ இதத்தான் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லயே பண்ணிட்டு போயிடலாமே, இதத்தானே காலகாலமா எல்லாரும் படங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த டெக்னாலஜின்னா? ஆக்சுவலி ஒரு கேரக்டருடைய பிளாஷ்பேக்ல ஒரு யங்கான ஏஜ்ல அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக இது வரைக்கும் ஒண்ணு அந்த கேரக்டருடைய யங்கான ஏஜுக்கு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு யங்கான ஆக்டரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க, இல்லனா அதே ஆக்டருக்கு மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேக்கப் யூஸ் பண்றதுல என்னதான் பிரச்சனைனா, ஒரு ஆக்டருக்கு எவ்வளவு வேணாலும் மேக்கப் போட்டு அவருடைய கேரக்டரை ஏஜ்டான கேரக்டர், அதாவது ஒரு வயசான கேரக்டரா காட்டிட முடியும். ஆனா இப்போ அதே ஆக்டருக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு யங்கான கேரக்டரா காட்டும் பொழுது அந்த லுக்க ஒரு ரியாலிட்டியோட 100% நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. வாங்கடா, ஏன் வந்துட்டு காலேஜ் முடிச்சு நேரா வர வேண்டியதானே? சாரி அதுக்கு இதான் கிடைச்சிச்சா? 2 ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனோட உடம்பு வயசாகும் பொழுது இந்த முகத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சதை வச்சிரும். அண்ட் நம்மளுடைய ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தோல் எல்லாம் தொங்கவும் ஆரம்பிச்சிடும். சோ ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆக்டருக்கு கூட ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஏஜ்டான கேரக்டரா காட்டிட முடியும். இதத்தான் இந்தியன் 1, 2 எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுவே ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஆக்டரை யங்கான ஏஜுக்கு கொண்டு வரணும்னு வைங்களேன், பொதுவா அந்த யங்கா இருக்கக்கூடியவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜோ லைன் எல்லாம் வச்சு ரொம்பவுமே ஒரு ஷேப்பா இருக்கும். அண்ட் கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய சதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஷேப்பா இருக்கும். இந்த ஏஜ்டான லுக்ல மாதிரி தொங்கி போற மாதிரியான சதைகள் எங்கேயுமே இருக்காது. அண்ட் முக்கியமா 1-2 wrinkles கூட இருந்திருக்காது. சோ ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஆக்டரையுமே கூட நம்ம ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு டிஏஜிங் பண்ணி ஒரு யங்கான கேரக்டரா காட்டணும்னு வைங்களேன், அந்த லுக்க நம்மளால 100% கரெக்டா அச்சீவ் பண்ணிட முடியாது. அதையும் தாண்டி நான் மேக்கப் போட்டு தான் அந்த லுக் எல்லாம் கொண்டு வருவேன்னு கிளம்பணும்னு வைங்களேன், அப்புறம் நமக்கு இந்த வாரிசு, ஜெயிலர், வலிமை, ஆதவன், அப்புறம் இந்த ஷாருக் கான் சாருடைய ராவன், ஃபேன், அண்ட் இந்த சிரஞ்சீவி சாரோட ஆச்சாரியன் ஒரு படம் வந்ததுங்க, அதுல எல்லாம் டிஏஜிங் பண்ணிருப்பாங்க. செம்ம சிரிப்பா இருக்கும். ஓஹோ, என்னடா இது? என்ன கொடுமை சரவணன். இந்த படம் பார்க்கல. பாத்தீங்களா? Trailer makeup போட்டு பார்த்தோம். நம்ம எதனாவது ட்ரை பண்ணணும்னு வைங்களேன், இந்த மாதிரியான லுக் தான் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ராவன், ஃபேன் இதுலயாவது கொஞ்சம் லுக் ஓகே தாங்க இருக்கும். அண்ட் இந்த ஆதவன் இருக்குதுல, இது மேக்கப் போட்டு பண்ணது கிடையாது, இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஏஜிங் தான். அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். சோ ரொம்ப இப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த முன்னாடி டிஜிட்டலி டிஏஜிங் பண்றதுக்கும் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மூலமா டிஏஜிங் பண்றதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு ஆக்டருக்கு டிஜிட்டலி காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மென்ட் பண்றதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அதுல ஒண்ணு தான் இந்த லோலா விஎஃப்எக்ஸ்.
இப்போ இந்த லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் இந்த கோட் படத்துக்கு டிஏஜிங் பண்றாங்க. கோட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியன் 3ல வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன், விடுதலை பார்ட்ல வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன், இந்த மாதிரியான இந்தியன் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. சோ இந்த லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஆல்ரெடி ஹாலிவுட்ல பல பிரமாதமான படங்களுக்கு டிஏஜிங் பண்ணிருக்காங்க, இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், கேப்டன் மார்வல், இந்தியானா ஜோன்ஸ், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், ஐரிஷ் மேன், அவளுக்கு இந்த கோட் படமே இத பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெமினை மேன் வரைக்குமே இவங்க தான் டிஏஜிங் பண்ணிருக்காங்க. சரிப்பா, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பால பண்ண முடியாத என்னத்தை இவங்க அப்படி பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டருடைய மோஷன் பிக்சர்ஸ் அவங்க கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது உண்மையான ஒரு ஆக்டரை வரவழைச்சு அவரை எல்லா விதமான ரியாக்ஷனையுமே கொடுக்க வச்சு அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி அவருடைய முகத்துல பிரதிபலிக்கிறாரு, அவருடைய முக பாவனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. தென் இந்த படத்துக்காக ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் வந்ததும் அந்த பர்டிகுலர் ஆக்டருடைய ஜோ லைனை ஷேப் பண்றது அண்ட் அவருடைய புருவங்கள் எல்லாம் ஷேப் பண்றது அண்ட் முக்கியமா மூக்குங்க, இந்த மூக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ்டா இருக்கவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும், அதை ஷேப் பண்றது அண்ட் இந்த முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் ஷேப் பண்றதுன்னு இதுதான் இவங்க டிஏஜிங்காக பண்றது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்போ நீங்க ஜெமினை மேனையும் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கூட வில் ஸ்மித்தோடைய ஏஜ்டான கேரக்டருக்கும் யங்கான கேரக்டருக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதலாவது அவரோட ரவுண்ட் ஃபேஸ் உடைய ஜோ லைன் எல்லாம் ஷேப் பண்ணிருப்பாங்க அண்ட் புருவம் மூக்கு இதெல்லாம் சின்னதாக்கி இருப்பாங்க அண்ட் wrinkles ரிமூவ் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் பேசிக்கலி டிஜிட்டல் டிஏஜிங்ன்றது, அதாவது டிஜிட்டலா ஒருத்தருடைய காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மென்ட் பண்றது. இத பத்தி இன்னுமே டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோட் படத்துடைய விஎஃப்எக்ஸ் பத்தி எக்ஸ்பெர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறாங்க, தெளிவா புரியும். சரிதான்ப்பா, இப்போ இதெல்லாம் கோட் படத்துல சரியா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, சரியா தான் பண்ணிருக்காங்க. மச்சான் பாரு, நீ பாரு யார் தெரியுதா? யாரா அவன்? அடப்பா. ஐயோ, என்னையா சொல்ற? கோட் படத்துல டிஏஜிங் நல்லா இருக்குதா? அந்த லுக் எப்படி இருந்ததுன்னா சுத்தமா இருந்தது. யாரோட சுத்தலாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி நான் இந்த லோலா விஎஃப்எக்ஸ் டிஏஜிங்க்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன்ல, இந்த ஜோ லைனை ஷேப் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதத்தான் கோட் படத்துக்குமே பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த ஸ்பார்க் பாட்டோடைய ஸ்டில்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அப்படிதான் இருக்கும் போல பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தளபதிக்கும், அதாவது தளபதி அண்ட் இளைய தளபதி ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜோ லைன், புருவம், மூக்கு இதெல்லாம் ஷேப் பண்ணி தான் டிஏஜிங் லுக் பண்ணிருப்பாங்க. ஆனா என்னன்னா அதுல இருக்கக்கூடிய இளைய தளபதிக்கு கன்னத்துல கொஞ்சம் சதை இருக்கும் அண்ட் அந்த லுக்குமே கூட பெர்ஃபெக்ட்டா இருந்தது. என்ன அந்த ஹிட்லர் மீசையை மட்டும் தவிர்த்திருக்கலாம், இந்த லுக் பெர்ஃபெக்ட்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஸ்பார்க் பாட்டோடைய ஸ்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயும் அதை தான் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன, இந்த ஜோ லைன் எல்லாம் ஷேப் பண்றேன் பேர் வழின்னு கன்னத்துல டொக்கு விழுந்த தளபதியை காட்டினதுல தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. எங்கடா எங்க ஜீவானந்தம், அவனை என்னடா பண்ண? எங்களை எவ்வளவுக்குடா வித்து தொலைச்ச? சரிதான் பாப்ப, இந்த கிளிம்ஸ்ல வந்த இளைய தளபதிக்கு என்னதான் ஆச்சு, ஸ்பார்க்ல அந்த இளைய தளபதி எங்க தான் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த கிளிம்ஸ்ல வந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, லைக் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே ஷூட் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயுமே பாத்தீங்கன்னா இந்த லுக் தான் வந்திருக்கும். சோ ஆரம்பத்திலே ஷூட் பண்ண ஃபுட்டேஜ்ன்ற காரணத்தால அதுல இந்த டிஏஜிங் ஒர்க் பண்றதுக்காக நிறைய டைம் இருந்திருக்கும், டைம் எடுத்து பொறுமையா பண்ணிருப்பாங்க. சோ பெர்ஃபெக்ட்டான அவுட்புட் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்பார்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா மேபி அப்படி டைம் இருந்திருக்காது, சிங்கிள் ரிலீஸ் பண்ணும், படமும் ரிலீஸ்க்கு நெருங்குது அப்படின்னு நம்ம வெங்கட் பாதியிலேயே லோலா விஎஃப்எக்ஸ் இருந்து ஃபுட்டேஜ் புடிங்கின்னு கூட வந்திருக்கலாம். சோ மேபி இதுதான் டொக்கு விழுந்த தளபதிக்கு காரணமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அண்ட் இந்த ரீசன் நம்பர் 2 என்னவா இருக்கலாம் அப்படின்னா பட்ஜெட். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்த லோலா விஎஃப்எக்ஸ் என்ன மாதிரியான படங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு, அந்த படங்களோட பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி நம்ம இங்க கோலிவுட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட அதிகமா தான் இருக்கும். அண்ட் நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்றதுலயுமே பாத்தீங்கன்னா சரி பாதிக்கு மேல நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே சரியா போயிருது. சோ அதனால டெக்னிக்கலி நம்மளால ஸ்ட்ராங்கான ஒரு படம் பண்ண முடியாமலே போயிருது. அப்படியே பண்ணாலுமே கூட ஒரு சாட்டிஸ்ஃபைங் இல்லாத அவுட்புட் தான் கிடைக்குது. பட் இந்த கோட் படம் 300 கோடியில இருக்கிறதால இந்த டிஏஜிங்க்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ நம்ம கிளிம்ஸ்ல தளபதி லுக்க பார்த்தோம்ல, அது நல்லா இருந்துச்சுல. சோ ஸ்பார்க்கோட ஃபுட்டேஜ் எல்லாம் மறுபடி கரெக்ட் பண்ணி படத்துல ஒழுங்கா வரும் அப்படின்னு நம்புவோம். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுது, அதுல எல்லாம் தெரிஞ்சிரும். ஆனா நம்ம கோட் டீம் கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணு தாங்க, எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க செப்டம்பர் 5th படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே ஆயிர போறது கிடையாது. டைம் எடுத்துக்கோங்க, நல்ல அவுட்புட் தாங்க. இல்லப்பா நான் அவசரப்பட்ட அறக்குறையா ஆதி புருஷ் கணக்கா தான் உன்னை தூக்கின்னு வந்து தருவேன் அப்படின்னு வந்தீங்கன்னு வைங்களேன், வரிசையில் எனக்கு ஒரு ஆள் கூட இல்லையடா, போட்ட பணம் எல்லாம் நஷ்டம். டேய் காளி, உன் சரக்கெல்லாம் தீந்துடுச்சு. உன்னை நம்பி இந்த தியேட்டர் நடத்தினா எல்லாத்தையும் வித்துட்டு
பொழப்ப தேடி மறுபடியும் பர்மாவுக்கு தாண்டா போகணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால டிஏஜிங்க யாருமே ப்ராப்பரா யூஸ் பண்ணது கிடையாது. ஆதவன்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஆதவன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. அதாவது உண்மையான ஒரு சின்ன பையனை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு சூர்யா சாருடைய தலையை கொஞ்சம் கிராபிக்ஸ் மூலமா ஒட்ட வச்சிருப்பாங்க. அண்ட் விக்ரம் படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக டிஏஜிங் யூஸ் பண்ணதா லோக்கி சொல்லிருப்பாப்ல. ஆனா ப்ராப்பரான ஒரு டைம் அண்ட் பட்ஜெட் இல்லாத காரணத்தால அந்த ஒர்க்க முடிக்க முடியாம போய் படத்துல வைக்க முடியல அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. சோ திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு தாங்க, ப்ராப்பரான டைம் அண்ட் பட்ஜெட் எடுத்து ப்ராப்பரா ஒண்ணு பண்ணுங்க. இல்லாம சும்மா நாங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறோம் அப்படின்னு அறக்குறையான ஒரு அவுட்புட் தரதுல எந்த வித பயனும் கிடையாது. சோ நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிறத விட படத்துல இன்னும் பெட்டரா வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லப்பா இதுதான் லுக் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்புறம் என்ன, நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற பக்கம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இதுக்கு பேரு latest technology. காசு கொடுக்கல தான். தெரியல, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். நாங்க ட்ரெய்லர்ல சூப்பராகவே இருக்கு, அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதாவது இந்த யங் விஜய் வந்து ஐயா இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல கூட தெரியவே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரம் அந்த பாட்டு வாண்டடா எடுத்துட்டு வந்து வேகமா பண்ண மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, அதுல வந்து கொஞ்சம் 1-2 இந்த ரியாக்ஷன் கொடுக்குற அந்த இதுதான் அப்படி இருந்தது. ஆமா ஆமா, மற்றபடி அந்த தாடி தான் ஒரு மாதிரி இருந்தது. தாடி அதான் மீசை தான் எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு இருந்துச்சு. டிஏஜிங் கரெக்டா தான் இருக்கு. அந்த ஆமா. தாடி மீசை தான் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகல. நார்மல் விஜயாவே காட்டியிருக்கலாம், ஒண்ணு அந்த மீச இந்த தாடியோட அதை மட்டும் காட்டியிருக்கலாம், கம்மி பண்ணியிருந்தது. இல்ல மீசை இல்லாம வெறும் தாடி மட்டும் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மீச தாடி தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது ஃபேஸுக்கே ஒரு மாதிரி இருக்கு. செட் ஆகாத மாதிரி ஆமா ஆமா, இருக்கு. அதான் யங்கா காட்டுறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. மேபி படத்துல எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும், ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்த்தோம் ஆமா, trailer நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா தான் இருந்துச்சு. நான் ஐயோ பேசிட்டு இருந்தோம் ட்ரெய்லர் வரும்போதே, ஐயோ என்னெல்லாம் கெடுத்து வச்சிருக்க போறாங்க, டிஏஜிங் எவ்வளவு மோசமா இருக்க போகுது. ஏன்னா ஒரு படம் ஃபுல்லா இது வரப்போகுதுன்னா அதுல இப்போ ஒண்ணுமே பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சு, அந்த படமே காலி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு படத்துல நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டுல மட்டும்தான் சொதப்பல் ஆமா பண்ணியிருக்காங்க ஆமா எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஏன்னா நாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இடத்துல கூட அந்த நினைப்பே வரல. ஆமா ஆமா நாங்க ஆமா. அது விறுவிறுப்பா போனதுனால அப்படியே பார்த்துட்டோம். அது இல்ல எங்களுக்கு உண்மையிலே தெரியல நான் இப்ப அதுக்கப்புறம் ட்ரெய்லர் 2-3 வாட்டி பார்த்தேன், பாஸ் தனியா பண்ணலாம் பார்த்தேன். தெரியல எங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல. அந்த ஸ்பார்க் பாட்டுல ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது டைம் அந்த பார்த்தோம்ல. ஃபேஸுக்கு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மீசதாடியும் அதுக்கு கரெக்டா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆமா எனக்கு தெரிஞ்சு அது படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஆமா ஆமா. பார்க்கலாம் இது என்னன்னு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.